எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷலான வாழைக்காய் வறுவல் தான் காட்ட போறேன். இதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் டிஷ். ஸோ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் தேங்காய் வறுவல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வாழைக்காயை வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 2 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் இறங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. கலர் கூட டார்க்காக மாறிடுச்சு பாருங்க. வாழைக்காய் நல்லா ஆறுனதும் தோலை எடுத்துட்டு மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணியாச்சு, எடுத்து தனியாக வச்சிருங்க. நெக்ஸ்ட் நல்ல ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 2 காஞ்ச மிளகாய் 2ஆக கிள்ளி போடுங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட் நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் 6-7 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். எனக்கு பர்சனலாக பூண்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட டிஷ்ஷஸில் மேக்ஸிமம் நான் நிறைய பூண்டு சேர்த்து தான் செய்வேன். ஃப்ரெஷ்ஷாக பூண்டு இடித்து சேர்க்கும் போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் தனிதாங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்றேன். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற மிளகாய் தூள் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் நறுக்கின வாழைக்காயை ஆட் பண்றேன். வாழைக்காய் சேர்த்ததும் அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா பார்க்க கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ நான் 2 டீஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றுறேன். கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் வறுவல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். பாருங்க, மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை நீங்கள் கடைசியாக 5 நிமிஷம் முன்னாடி சேர்த்தா போகிறோம். ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த டிஷ்ஷோட பேரே வாழைக்காய் தேங்காய் வறுவல் தான். ஸோ தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. பாருங்க, கலர் எல்லாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட வாழைக்காய் தேங்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இதை நீங்கள் ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.